Hello all, welcome to my channel. Let's make easy and simple chicken soup எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1.5 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுத்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அது வந்து நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோம், அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகணும், போகிற வரலும் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கொஞ்சம் தக்காளி நல்லா வேகிறதுக்காக உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு போட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கேன் 250 கிராம், அது வந்து அதையும் சேர்த்திக்கலாம். எலும்பாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்புக்கு. அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இனி எண்ணெயிலேயே வணங்கட்டுன்னு விட்டுறலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடியை அரைச்சி வச்ச சீரகம் மிளகு எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுடலாம். சளி காய்ச்சலுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். 750 ml தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுருக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கர் மூடி எடுத்து மூடி வச்சுக்கலாம். மூடினதுக்கப்புறம் ஒரு 5 விசில் போட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா கமன்னு சூப்பராக இருக்கும் சிக்கன் சூப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நிறையா கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். போட்டுட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து ஊற்றி மிளகு தூள் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.